உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் சேரனோட கல்யாணத்தில் வந்துட்டு சந்தாவோட மாமா துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் கடைசி மினிட்ல வந்து மிரட்டினாலும், தாலி கட்ட போகிற அந்த கடைசி நிமிஷத்தில் எல்லாருமே ஷாக் ஆகி நின்னாலும், நிலா சொன்ன அந்த ஒத்த வார்த்தையால் அங்கே சேரனோட திருமணம் நடக்குது. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த முறை எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் சேரன் சந்தாவோட கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போது கல்யாணத்துக்கு எல்லாருமே அங்கே வந்து உட்காந்துடுறாங்க. ஐயர் எல்லா வேலைகளையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போது சேரன் அப்புறம் அவங்களோட தம்பிங்க எல்லாருமே இப்படி வந்து தனியாக நின்றுட்டு அங்கே வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ சந்தா வந்து பார்த்தா அனிஷ் கூட அப்படியே நிலாவோட சேர்ந்து அப்படியே வராங்க. இப்போ அனிஷ் வந்துட்டு சேர் எடுத்து கொடுத்து நீங்கள் 2 பேர் உட்காருங்க, நான் சேரன் பையாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துடுறாரு. இப்போது பல்லவன் இங்கே உட்காந்துட்டு அவங்கள பார்க்கும்போது அப்படியே 2 பேர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே பல்லவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ சேரனை பார்த்து கேட்குறாரு, ஏன்னா சந்தா இப்போ தனியாக உட்காந்துட்டு இருக்காங்களே, உன் கூட நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பிங்க உட்காந்துட்டு இருக்கோம், ஆனால் சந்தா மட்டும் பாவம் இல்லைண்ணே, அண்ணி தான் கூட உட்காந்துட்டு இருக்காங்க, அப்பா அம்மா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்கல்லண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போது சேரனுக்கு வந்துட்டு முகமே ஒரு மாதிரி ஆகுது. உடனே சோழன் என்ன சொல்கிறாரு, அண்ணே என்னண்ணே இதுக்கு போய் நீ ஏனே சோகமாகுற, அப்பா அம்மா கூட இல்லைன்னா என்னண்ணே, நீ அவங்களுக்கு அப்பா அம்மாவா இருண்ணே, ஏன் இப்போ நான் நிலாவுக்கு இல்லையா, அந்த மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. இப்போ பாண்டி அப்படியே பார்க்குறாரு, டே என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நானும் ஒவ்வொரு வாட்டியும் நிலா என்னை என்ன தான் பேசினாலும் சரி, ஏன் வீட்டை விட்டு போகிறேன்னு உங்களுக்கு தெரியாததில்ல, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா, இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னா அவளுக்கு வந்து நான் புருஷங்கிறதையும் தாண்டி அவள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு என் கூட வந்து இருக்காடா, அது நம்ம வீட்டை வந்து நம்பி இருக்கா, அப்படிங்கும்போது அவளை நான் எப்படிலாம் பார்த்துக்கணும், அதுக்காக தான்டா என் சக்திக்கு மீறியாவது ஏதாவது பண்ணணும்னு நான் ஒவ்வொரு விஷயமும் யோசிக்கிறது, அப்படி யோசிச்சு தான் எதுலையாவது போய் நான் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ சேரன் பார்த்துட்டு, புரியுதுடா சோழா, நீ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணுற, அது தப்பாக போயிடுது, மற்றபடி ஒன்றும் இல்லைடா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நானும் சந்தாவை நல்லா பார்த்துப்பேன்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னென்ன இதை போய் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே போய் கல்யாணத்தில் போய் மணமேடையில் உட்கார போகிற, இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது, சிரினே அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்துட்டு சிரிக்க வச்சுட்டு இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அனிஷ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு, நிஜமாக சொல்கிறேன் பையா, உங்கள் குடும்பத்துக்கு சந்தா வரணும்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் நாங்கள் அப்படிங்கிறாங்க. பாண்டி பார்த்துட்டு, ஏன் அனிஷ் அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் எல்லாருமே இப்படியெல்லாம் சந்தாவை பார்த்துக்கிறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கும்போது எனக்கு மனசில் இருந்த கவலையே போயிடுச்சு, எங்கே என் மாமாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் வாழ்க்கையே வீணாக போயிருமோன்னு எத்தனை நாள் ராத்திரி நான் தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அனிஷ், என் அண்ணன் இருக்குல்ல, எல்லாம் எங்கள் அண்ணன் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியுமே சொல்கிறாரு. பல்லவன் அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இப்போ நடேசன் அங்கேருந்து வராரு. இவங்க எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, டே என்னங்கடா மணி ஆகிக்கிட்டே இருக்குது, உட்காந்து எல்லாம் கதை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, எங்களுக்கு என்ன இங்கே வேலை இருக்குது, எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு, மாலையும் வந்துருச்சு, பெரிய மனுஷன் நீங்கள் போய் முன்னாடி நின்று என்னென்ன பார்க்கணுமா பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு தாண்டா வரேன், எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்களே, சரி என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா உட்காந்து பேசிட்டு தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. சரிடா, நீ சந்தோஷமாக இருக்கில்ல, என் கனவே நனவாக போகுது, எத்தனை நாளாக தடப்பட்டு இருந்து இன்னைக்கு உன் கல்யாணம், நீ மாலையும் கழுத்துமா நிற்கிறத, அதுவும் என் மருமக கூட நிற்கிறத நான் கண்ணார பார்க்கணுண்டா அப்படிங்கிறாங்க. அப்போது அனிஷும் அப்படியே பார்த்துட்டு, அதுக்கு என்ன, அதெல்லாம் நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறாரு. ஆமாம், பொண்ணோட அண்ணன் இல்லை நீயும் நானும் சேர்ந்தே நின்று பார்ப்போம் அப்படிங்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த சைடு திரும்பி பார்க்குறாரு. சந்தாவும் நிலாவும் மட்டும் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி நடேசனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சந்தா முகமே ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கதை அவருமே கவனிக்கிறாரு. நிலா இருந்துட்டு, ஏன் சந்தா முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க, சிரிங்க அப்படிங்கிறாங்க. குச் நைக அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு இங்கே என்ன கண்டிஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, அதுக்காக என்ன பண்ண முடியும், சிச்சுவேஷன் இப்படி இருக்குல்ல, அதனால் ஏன் அதெல்லாம் படித்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் சிரிங்களேன் சந்தா, இப்படி முகத்தை வச்சிட்டு இருக்கிறது நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. டிகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நடேசன் நேராக அங்கே போகிறாரு. என்னம்மா 2 மருமகளும் இங்கே உட்காந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஏம்மா ஒரு மாதிரி இருக்க, சாப்பிட்டியா காலையில் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்கும்போது நிலா சொல்கிறாங்க, என்ன அங்கிள் காலையில் எப்படி சாப்பிட முடியும், கல்யாணம் முடிச்சுட்டு சாப்பிட்ணுன்னு தானே நீங்களே சொன்னீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் தானே சொன்னேன், இல்லை முகம் வாட்டமாக இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா என்னம்மா அப்பா அம்மாவை நினச்சி வருத்தப்படுறியோ அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதெல்லாம் எதுவும் வருத்தப்படாதம்மா, இங்கே பாரு, என் வீட்டுக்கு நிலா வந்தப்பையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பாரு எங்கே இல்லாமல் நாங்கள் யாருமே இல்லாமல் நிலாவால் ஒத்த நாள் கூட போய் இருக்க முடியாது தெரியுமா, நாங்கள் எல்லாரும் தான் நிலாவுக்கு ரொம்ப முக்கியம், என்னம்மா நிலா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி
நிலாவும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நிலாவே சொல்லிருச்சு, நீயும் இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டீன்னா நீயும் அதே மாதிரி தான் எங்கள் எல்லாரு கூடயும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிற. உனக்கு அந்த கவலையே வேணாம், அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. அதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, இதோ பத்தாதுக்கு உன் அண்ணன் கூடயே நிற்கிறான், இதை விட உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருமா, முகம் பாரு இப்போ தான் நல்லா இருக்குது, வாட்டமாக வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுமே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இதுதான் அங்கிள் நானும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா, சந்தோஷமாக இருக்கணும் சரியா, நான் போய் அங்கிட்டு வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு போயிடுறாரு. இப்போ நிலா பார்க்குறாங்க. என்ன சந்தா, அங்கிள் சொன்னது புரிஞ்சுதில்ல அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுது அப்படிங்கிறாங்க. அங்கிள் எப்பயுமே அப்படிதான், என்னையுமே வீட்டில் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு தெரியுமா. எனக்கு ஏதாவது ஒன்றுனாலும் ஓடி வந்துடுவார். அவருக்கும் உடம்பு சரியில்லைனா என்னாலையும் பார்த்துட்டு தாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவரை நான் திட்டுவேன், ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அவர் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா திட்டுவேன். ஆனால் அவர் நான் திட்டினா கூட என்னை எதுவும் சொல்ல மாட்டார் தெரியுமா. அவர் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். இந்த வீட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு நிஜமாவே சொல்கிறேன் சந்தா, நான் அந்த வீட்டில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை, அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ சந்தா பார்த்துட்டு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ஐயர் வந்து கூப்பிட்டுறாரு. எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா வாண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது சேரன் எந்திரிக்கிறாரு. கரெக்டாக அங்கேருந்து கார்த்திகா உள்ளே வராங்க. வந்துட்டு மாமா அப்படின்ட்டு வராங்க. பார்த்த உடனே சேரனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகுது. அப்பா கார்த்திகா வாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன மாமா, பட்டு வேட்டி பட்டு சட்டை ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. சோழனுக்கு சும்மாவே சொல்லவே வேண்டாம், அவர் கூடவே நின்றுட்டு அண்ணே என்னண்ணே அப்படியே வெக்கமெல்லாம் படுற போல இருக்கே எக்ஸு சொன்ன உடனே அப்படிங்கிறாங்க. டே சும்மா இருடா சோழா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சரிண்ணே, நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் நின்றுட்டே இருக்காரு. மாமா இத்தனை நாளாக நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, என்னைக்குடா நீங்கள் கல்யாண செய்தி சொல்லுவீங்கன்னு. கரெக்டாக நான் கோவிலில் இருந்த டைம் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க மாமா, ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம், இனிமே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா கார்த்திகா, ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மாமா பேசுகிறீங்க, ஏன் சேர மாமாவோட கல்யாணம், நான் வராமல் எப்படி அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பொண்ணு எங்க அப்படிங்கிறாங்க. அதோ அங்கே தான் உட்காந்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொல்கிறாரு. அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு சரி நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா நேரம் அங்கே போயிடுறாங்க. அங்கே போன உடனே போயிட்டு நிலாவை பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க கார்த்திகா, நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தாவை பார்த்துட்டு, எங்கள் சேர மாமாவை நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க, ரொம்ப ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாங்க. சந்தாவுக்கு அவங்க சொல்கிறது புரிஞ்சாலும் யாருன்னு தெரியல. நிலாவை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நிலாவே சொல்கிறாங்க, சேரண்ணனோட அத்தை பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஓ அன்னைக்கு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி இப்போ சந்தா கேட்குறாங்க ஹிந்திலேயே. அது கொஞ்சம் கொஞ்சம் நிலாவுக்கு புரிஞ்சாலும் ஆமாம் அவங்களோட பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திகா பார்த்துட்டு, என்ன நிலா என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை கார்த்திகா, உன் மாமாவும் உங்கள் அம்மாவும் வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதை வச்சு அது அவங்க பொண்ணுன்னு சொல்லி சந்தா கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதானே எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பேரே இருக்காதே, எங்கேயாவது போய் பிரச்சனை பண்ண, அடிதடி பண்ண, எங்கேயாவது போய் சண்டை போட்டா இந்த மாதிரி தான் சொல்லி இது பண்ணுவாங்க, இதனால தான் என் அம்மா பேரை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் கார்த்திகா அப்படிலாம் நினைக்கிறீங்க, விடுங்க, அது அவங்களோட சுவாபம்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கூப்பிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ சேரன் எல்லாருமே போய் அவர் அங்கே மணவரையில் உட்காந்துடுறாரு. அங்கே பூஜையெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. கூடவே வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது இப்போ கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக வானதியுமே உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அந்த எல்லோ கலர் சாரியில் அவங்க வரும்போது பாண்டிக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்தோடனே வேகமாக பாண்டி அப்படின்ட்டே வராங்க. வா வானதி, எங்கே அவங்க அப்பா அம்மாலாம் வரலையா அப்படிங்கிறாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க, என்னால் அவங்க கிளம்புற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியல, அதனால நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி வந்துருவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. வந்துருவாங்களாவா, அவங்க கிளம்பிட்டாங்க பாண்டி, வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ அங்கே பொண்ணை அழைக்கிறதுக்கு ரெடியாக கார்த்திகாவும் அப்புறம் நிலாவும் நின்றுட்டு இருக்கும்போது வானதியுமே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. போன உடனே நிலாக்கா இந்த சாரீ உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் வானதி அப்படிங்கிறாங்க. என்னக்கா உங்கள் சாரீ நல்லா இருக்குன்னு சொன்னல, நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டிங்களே இந்த சாரியில் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வானதி, ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் இந்த சாரீ எனக்கு எடுத்தீங்களாமே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் எடுத்தேன், உங்களுக்கு இந்த கலர் சூட் ஆகும்னு தோணுச்சு, அதனால அப்படியே எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க. இதனால என்ன இருக்குது வானதி, நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு எடுக்காமல் எப்படி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திகா அப்படியே பார்த்துட்டு, அப்படின்னா எனக்கு மட்டும் என் சாரீ வாங்கல அப்படிங்கிறாங்க. ஐயோ தப்பாக எடுத்துக்காதீங்க கார்த்திகா, அன்னைக்கு டக்குன்னு எனக்கு மைண்டுக்கு வரலை அப்படிங்கிறாங்க. சரி சரி பரவாயில்ல, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணை அழைச்சிட்டு போகலாம் வாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ அங்கே வந்த உடனே பார்த்துட்டு பொண்ணை உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்போ ஐயர் மாலையை கொடுத்து மாலையை மாற்றிக்க சொல்கிறாங்க. 2 பேரும் மாலை மாற்றிக்கும் போது எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கையெல்லாம் தட்டிட்டு ரொம்ப கிளாப்
ஷாப் பண்ணிட்டு ஜாலியாகவே இருக்காங்க. அப்போது தாலியை எடுத்து கொடுத்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கொடுக்குறாங்க. எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு அட்சதையில் அவங்கவுங்க கிட்ட கொடுத்துட்டு இப்போ தாலியை எடுத்துகிட்டு வராங்க. கொண்டு வந்தோடனே இப்போ கெட்டிமேளம்னு சொன்ன உடனே அங்கே கெட்டிமேளம் கொட்டுறாங்க. கரெக்டாக சேரன் வந்துட்டு கழுத்தில் போய் வைக்க போகிற டைமில் தான் வந்துட்டு அந்த அவங்களோட மாமா வந்து கன் ஷூட் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. சந்தாவுக்கும் அப்படியே ஆடி போயிடுது. அனீஷுக்கா அதுக்கு மேலே இருக்குது. இப்போது இவங்க எல்லாருக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்க மாமா வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அனீஷ் வந்து டக்குன்னு பையா நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு பையா. நான் இங்கே வந்ததுலேருந்தே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க ஊர்லேருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க பையா. அதனால தான் சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக கல்யாண டைமில் வந்துட்டாங்க பையா அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரன் வந்து அப்படியே ஒரு மாதிரியை பார்த்துட்டே இருக்காரு. சந்தா அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. நீலா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சந்தா அழுகாதீங்க, அவங்க வந்தால் என்னப்போ, அதான் நாங்களாம் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அனீஷ் கூடவே இருந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு அவங்கள பற்றியெல்லாம் தெரியாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. சோழன் பக்கத்தில் நின்றுட்டு என்ன அனீஷ் என்ன மோசமானவங்க, பார்த்துக்கலாம் விட எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. இப்போது நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணி இன்றைக்கி கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். இன்றைக்கி விட்டோம் அப்படின்னா அவங்க சந்தாவை கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நேராக அவங்க உள்ளேயே வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போது சந்தாவை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நிலா டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க, அண்ணன் கொஞ்சம் நேரம் கூட லேட் பண்ணாதீங்க, கெட்டி மலை கொட்டிட்டு இருக்காங்க, டைமும் போயிட்டுருக்கு, கழுத்து வரைக்கும் கொண்டு போன தாலியை நீங்கள் கீழே இறக்கக்கூடாது, டக்குன்னு தாலியை கட்டுங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிற, அவங்க மாமா வந்துட்டு இருக்காருப்பா அப்படிங்கிறாங்க. யார் வந்தால் என்னென்ன, நீங்கள் கழுத்து வரைக்கும் தாலியை கொண்டு போயிட்டீங்களே, இப்போ என்ன முடிச்சு தானே போடணும், நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. சந்தா அப்படியே பார்க்குறாங்க, தாலியை கட்டுவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோட அழுக கலந்ததோட அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீலா பொறுத்து பார்த்துட்டு சேரன் கிட்ட இங்கே பாருங்கண்ணே, இப்போ நான் சொல்கிறத மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் அந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அப்படி சேரன் பார்த்துட்டு என்னப்பா நிலா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, சந்தா வீட்டுக்கு வந்துட்டா நான் வீட்டை விட்டு போயிடுவேன்னு நான் சொன்னதை நினச்சி தானே பயந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க. இப்போ மணவர வரைக்கும் வந்து உட்காந்துட்டீங்க, தாலியை கழுத்து வரைக்கும் கொண்டு போயிட்டு இப்போ தாலி கட்டாமல் யாரோ ஒருத்தரை பார்த்து நீங்கள் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்கன்னா இது சந்தாவோட வாழ்க்கை பிரச்சனைன்னு. இப்போ ஒரு வாட்டி நம்ம விட்டோம்னா அவ்வளோதான், அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. நடேசனுமே கூடயே வந்து நின்றுட்டு என்னடா சேரா யோசிச்சுட்டு இருக்கா, தாலியை கட்டுடா நீ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நிலா வந்துட்டு அண்ணன் நான் சொன்ன மாதிரி செய்வேனே, இப்போ மட்டும் நீங்கள் சந்தா கழுத்தில் தாலியை கட்டல, அடுத்த நிமிஷம் நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன், நான் அந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே சோழனுக்கு ஒரு மாதிரி பக்குங்குது. ஐயோ இவன் என்ன இப்போ திடீர்னு வந்து வீட்டை விட்டு போயிடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. பாண்டி பார்த்துட்டு என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் நானே பயந்துட்டு நிற்கிறேன், நீ வேற ஏன்டா கொஞ்ச நேரம் அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் வந்து கொஞ்ச நேரம் கூட யோசிக்காமல் நிலா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக கடகடன் 3 முடிச்சையுமே போட்டுடுறாரு. இப்போ போட்ட உடனே நிலாவுக்கு பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோதானே, இப்போ உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது, அவ்வளோதான் விடுங்க, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நேராக அவங்க விறுவிறுன்னு உள்ளேயே வந்துடுறாங்க. வந்த உடனே வேகமாக அனீஷை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ சோழன் குறுக்க பூந்துடுறாரு. சோழன் பாண்டி எல்லாருமே போயிட்டு அனீஷை வந்து தடுத்து இந்த சைடு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ வந்து கல்யாணத்தில் வந்து அந்த மாதிரி அராஜகம் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு வந்திருக்கவங்களே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்படி வந்து கல்யாணத்தில் வந்து இப்படி கன்னெல்லாம் வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் வந்துட்டு ஹிந்திலே ஏதோ பேசுகிறாரு, யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ அனீஷ் தான் சொல்கிறாரு, யாரும் பயப்படாதீங்க, அவர் என்னோட மாமா தான், சந்தாவை கூட்டிகிட்டு போகிறக்கா வந்திருக்காரு, ஆனால் சந்தாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதனால நாங்களே இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. எதுவாக வேணால் இருக்கட்டும்பா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சா தானே பண்ண முடியும், அந்த பொண்ணுக்கு சேரனை தான் பிடிச்சிருக்கு, கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவன் வந்து என்னத்தை கூட்டிகிட்டு போக முடியும், நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சோழா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோவிலுக்கு போன அந்த அப்பா அம்மா வந்திருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன் உடனே சரிம்மா அந்த நான் உடனே ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே போலீஸுமே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க. அது வரைக்குமே இவங்க கொஞ்சம் அந்த ஆர்குமெண்ட்டு அடிதடி இதெல்லாம் ஓடிட்டே இருக்குது. சந்தாவை போய் கையை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. சேரன் குறுக்க போய் நின்றுறாரு. அவர் போய் நின்றுட்டு அங்கே போய் ஃபேஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ பார்த்த உடனே எல்லாருக்குமே டேய் என்னடா நம்ம அண்ணனா அது எப்படி பூந்து அடிக்குது பாருடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, ஏற்கனவே சந்தாவை பீச்சுக்கு கூப்பிட்டு போனப்போ அங்கே எவனோ கிண்டல் பண்ணானதுக்கே அடிச்சுட்டு வந்துருச்சு, அவனுங்க வீடே தேடி வந்துட்டானுங்க, இப்போ சும்மாவாக இருக்கும், தாலி வேற கட்டிருச்சு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்குள்ளாரே பேசிகிட்டு இருக்கும் போது போலீஸும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது சார் வாங்க சார், நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் அண்ணனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு சார், இப்போ வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து நிற்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட பேசும்போது நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு அவன் வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு என்ன ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்தா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனே சொல்கிறாரு. சார் நாங்களாம் யாரையும் ஏமாற்றி எந்த கல்யாணமும் பண்ணல சார், சந்தாவுக்கும் இதில் முழு விருப்பம் சார், இவங்க தான் சார் சந்தா, நீங்கள் வேணால் அவங்கக்கிட்டே கேளுங்க, அவங்க மட்டும் ஏமாற்றி நாங்கள் கல்யாணம்
பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எங்களை என்ன வேணால் பண்ணிக்கோங்க சார் அப்படிங்கிறாங்க. சரின்னு சந்தா கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா அப்படின்னு சொல்லும்போது சந்தா ஹிந்தியிலே சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் அப்படியே பார்த்துட்டு என்னையா சொல்லுது இந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ அனீஷ் வந்து கூட நின்றுட்டு, சார் சார் நான் தான் சார் அந்த பொண்ணோட அண்ணன், நானும் முழு மனசோட சம்மதிச்சு என் தங்கச்சிக்கும் விருப்பத்தோட தான் சார் நாங்கள் சேரன் பையாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதனால் எங்களுக்கு இதில் எல்லாம் எந்த இதுவுமே இல்லை சார், எங்களெல்லாம் யாரும் ஏமாத்தலை சார், என் தங்கச்சிக்கு முழு மனசோட பிடிச்சி தான் சார் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன, அந்த பொண்ணே சொல்லிடுச்சு, அந்த பொண்ணோட அண்ணனும் வந்து முழு மனசோட சம்மதம்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இது தமிழ்நாடு, இங்கே வந்துட்டு ஒரு பொண்ணோட விருப்பம் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும், அது கல்யாணமாக இருந்தாலும் சரி. இப்போ நீ வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, மரியாதை நீ கிளம்பு, இல்லைனா தேவையில்லாமல் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போது அவங்களோட மாமாவுக்கு சரியான கோவம் வருது. அப்படியே பார்த்துட்டு ஏமாத்திட்டில நீ என்ன, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே போகிறாரு. சோழன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு டே போடா, உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனுமே பாண்டி எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திமிராகவே பேசுகிறாங்க. நடேசனுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மண்டபத்தில் வந்து எல்லாருமே என்ன இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே வானதி நிலா 2 பேருமே நிற்கிறாங்க. அப்போ நிலா வந்துட்டு நடேசன் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எம்மாடி நிலா போமா போய் ஆரத்தி எடுமா அப்படிங்கிறாங்க. நான் எடுக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கும்போது இப்போ நடேசனை நீங்களும் வாங்க அங்கிள் சேர்ந்து எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை வரேம்மா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்போது அம்மா 2 பேரை எடுக்கக்கூடாதேம்மா, ஒன்று நீ மட்டும் எடு, இல்லைன்னா நானும் சேர்ந்து எடுத்தேன்னா இந்தாம்மா சும்மா தானே நின்றுட்டு இருக்கா, நீ வாய ஒரு கை பிடியேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியை கூப்பிடுறாங்க. இதோ நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பிடிக்கிறாங்க. இப்போ கார்த்திகா அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நடேசன் பார்க்குறாரு. அம்மா கார்த்திகா நீ சும்மா தானே நின்றுட்டு இருக்கா, நீ வந்து பிடிவா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு. யோ என்னையா நீ யோசிக்கிற, 2 பேராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வானதியை 3ஆ கூப்பிட்டேன், இப்போ கார்த்திகாவையும் கூப்பிட்டு நிற்க வச்சா இன்னொரு ஆள் நீ இப்போ தேட போறியா அப்படிங்கிறாங்க. யார் அவன் கூறு கட்டவன் மாதிரி பேசிகிட்டு இருக்க, கார்த்திகா நிற்கும் போது அப்புறம் என்னத்துக்கிட்ட நான் எடுக்க போகிறேன், 3 பேருமா சேர்ந்து எடுக்கட்டும் அப்படின்ட்டு இந்தாங்கம்மா நீங்கள் 3 பேரும் ஆரத்தி எடுங்க அப்படின்றாங்க. சரிண்ணே இவங்க 3 பேருமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வாங்க சந்தா, வலது காலை எடுத்து வச்சு வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு இப்போ சந்தாவும் சேரனும் உள்ளார வந்த உடனே உட்கார வச்சுட்டு பாலும் பழம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் சொல்கிறாரு. அப்போது நிலா பார்த்துட்டு அங்கிள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பாலை காய்ச்சி எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வாமா, அது 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்க்குறாரு. ஏயா எனக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் நீ செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு ஆமாம் சோழன், நம்ம பண்ண கல்யாணத்துக்கு இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. எப்படி கல்யாணம் நடந்தால் என்ன நிலா, நமக்கு வரவேற்புன்னு ஒன்று வச்சாங்கல்ல, அதுக்கப்புறமாவது நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சும்மா நேரத்தை போக்காட்டிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க, பாலும் பழம்லாம் எடுத்து வைக்கணும்ல, நானே போய் செய்ய முடியுமா, கூட வாங்க அப்படிங்கிறாங்க. வேலை செய்கிறதுக்கு நான் மட்டும் என்னை கரெக்டாக கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு அண்ணே வேலை செய்கிறதுக்காவது அண்ணி ஒன்றை தான் கூப்பிடுறாங்க, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத, தனியாக இருக்காங்க அண்ணி, உள்ளே போயிடு அப்படிங்கிறாங்க. டே பல்லவா என்னை விட நீ சூப்பராக யோசிக்கிறடா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி போ, முதல்ல அண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, நீ முதல்ல உள்ளே போ அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்ட்டு உள்ளே போனோன்னே இப்போது நிலா வந்து அப்படியே தேடிட்டே இருக்காங்க. நிலா என்ன தேடிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பால் காய்ச்சிட பாத்திரங்க அப்படிங்கிறாங்க. என்ன உன் பக்கத்துலேயே தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல சோழன், அண்ணனுக்கு கல்யாணம் நடந்த சந்தோஷத்தில் எனக்கு தலைக்கால் புரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. அது சரி, தலைக்கால் புரியலன்னு பால் காய்ச்சறதுக்கு பதிலாக வேறு எதுலையாவது ஏதாவது பண்ணிட போகிற, பால் தாமா அது, பாலை எடுத்து ஊற்று, வேறு ஏதாவது தூக்கி ஊற்றிட போகிற, பக்கத்துலேயே தயிர் பாக்கெட் இருக்கு அப்படிங்கிறாரு. சோழன் என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பாச மலர் வேற நீங்கள் அப்படிங்கிறாங்க. பின்ன இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி இப்போ பழத்தை எடுத்துகிட்டு வராங்க. சரி 2 பேரும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் சேரனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா, நீங்கள் எல்லாரும் இல்லைனா இன்றைக்கி என் கல்யாணமே நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணா நாங்கள் போய் அங்கே ஃபேஸ் பண்ணனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, உன் மனசை தொட்டு சொல்லு, நிலா இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் போயிடுவேன்னு சொன்னனால தானே நீ கடகடன்னு தாலி கட்டின அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் தான்டா, நான் தாலி கட்டிட்டேன் தான், ஆனால் அந்த நிமிஷத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல, நிலாவும் சொல்லலை அப்படின்னா நான் டக்குன்னு எந்திரிச்சிருப்பேன்டா, எதுவுமே பண்ணாமல் அவங்க சந்தாவை கூப்பிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கடா, நீங்கள் எல்லாம் டக்குன்னு போயிட்டு குறுக்க நின்று எல்லாமே பண்ணி கரெக்டான டைமுக்கு போலீஸ் எல்லாம் வர வச்சிங்கள, அப்பா நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு அண்ணா உன் கல்யாணம் சாதாரண கல்யாணம் இல்லைண்ணே, இந்த கதையை உனக்கு குழந்தை பிறந்தாலும் சாப்பாடு ஊட்டுறதுக்கு இந்த கதையை சொல்லியே நீ உன் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இப்போ சந்தோஷமாக சிரித்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.